ஹே கோடர்ஸ், இன்டர்வியூஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத கொஸ்டினாக இருந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரியலி யுவர் லாஜிக்கல் திங்கிங் இஸ் வெரி கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கையும் நீங்கள் பேரலாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நான் சொல்கிற சுச்சுவேஷனை மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா? ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுடைய டோர் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸில் இருக்குது அண்ட் நீங்கள் அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பல்ப் இருக்குது அண்ட் ரூமுக்கு வெளியே 3 ஸ்விட்சஸ் இருக்குது அண்ட் அதில் ஒரு ஸ்விட்ச் அந்த உள்ளே இருக்கக்கூடிய லைட் பல்போட கனெக்ட் ஆகிருக்கு. இனிஷியலாக அந்த 3 ஸ்விட்சுமே ஆஃபில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ரூமினுடைய டோர் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது, அந்த ரூமுக்குன்னு எந்த ஒரு விண்டோஸும் கிடையாது, அந்த ரூமில் எந்த ஒரு ஹோல்ஸும் கிடையாது. ஈவன் உள்ளே இருக்கக்கூடிய லைட் எரிஞ்சால் கூட உங்களுக்கு எரியுதா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது அந்த 3 ஸ்விட்சஸ் மட்டும்தான், ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் அந்த 3 ஸ்விட்சஸை எத்தனை தடவை வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சைமல்டேனியஸாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் அந்த ரூமுடைய டோரை திறந்து பல்ப் எரியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டோரை திறந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சுவிட்சையும் ஆனோ ஆஃபோ எதுவுமே பண்ணக்கூடாது. பட் எந்த சுவிட்ச் அந்த பல்போட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே, இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை யோசிங்க. நீங்கள் என்ன ஆன்சர் யோசிச்சாலும் அதை கமெண்ட்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவை ப்ளே பண்ணி ஆன்சர் பாருங்கள், ஓகே? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு செகண்ட் சுவிட்சை ஆன் பண்ணணும். ஸோ செகண்ட் சுவிட்சை ஆன் பண்ண உடனே நீங்கள் டோரை திறந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்கேஸ் அந்த லைட் பல்ப் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கனால தான் எரியுது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ஸோ அப்படி லைட் பல்ப் எரியலை அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர் தேர்ட் சுவிட்ச் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பல்பை டச் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அந்த லைட் பல்ப் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சை 5 to 10 minutes ஆன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பல்ப் ஹீட்டாக இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு சுவிட்ச் தான் நமக்கு ஆன்சர். அப்படி ஹீட்டாக இல்லாமல் இன்கேஸ் அந்த பல்ப் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய தேர்ட் சுவிட்ச் தான் நமக்கு ஆன்சர். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.